1 யோவான், ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் 2 15-16 படிக்கலாமா? 1 யோவான் 2வது அதிகாரம் 15-16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். கர்த்தர் தாமே நம்மளோடு இடைபெறுவாராக. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். நல்ல கவனிச்சுங்க, உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த 3 தான் இருக்குது அப்படிங்கிறார் யோவான் எழுதுறதுல. உலகத்தில் உள்ளவை எதெல்லாம் உலகத்தில் இருக்குதுன்னா, ஒன்று த லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், ரெண்டாவது லஸ்ட் ஆஃப் த ஐஸ், மூணாவது வந்து ப்ரைட் ஆஃப் லைஃப். இந்த 3 பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம், அதாவது தியானிக்க போகிறோம் கடவுளுடைய வார்த்தையிலேருந்து. இதில் கிளியராக சொல்லியிருக்காரு, உலகத்தில் இருக்கிறது இந்த 3 தான். உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அப்படின்னா என்ன இருக்குது? இந்த 3 தான் இருக்குது. உலகத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த 3 தான். இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஸோ இது வந்து பிதாவினால் உண்டானதில்லை, உலகத்தினால் உண்டானது. முதல் லைன்லேயே சொல்லிட்டாரு, டோன்ட் லவ் த வேர்ல்ட் ஆர் எனிதிங் இன் த வேர்ல்ட். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சொல்கிறார். அப்போது இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அப்புறம் வந்து ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 தான் உலகத்தில் இருக்குது. இதை தவிர எதுவுமே இல்லை. இது வந்து பிதாவினால் உருவாக்கப்பட்டது இல்லை, இது உலகத்தினால் உண்டானது. இது எப்படி, ஏன் பைபிள் வந்து பார்க்கணும். நம்ம நார்மலாக வந்து சொல்லுவோம் லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ் அப்படின்னாலே மாம்சத்தின் இச்சைன்னா டக்குன்னு நமக்கு வர்றது வந்து அடல்ட்ரியாக இருக்கும், இல்லை ட்ரிங்க், என்ன சொல்கிறது, ஆல்கோஹால், ட்ரக்கு, ஸ்மோக்கு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு வரும். அதே மாதிரி கண்கள் நிச்சயம் வரும்போது பொறாமை, பகை, விரோதம், கோபம், பிரிவினை, இதெல்லாம் நமக்கு லிஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜீவனத்தின் பெருமையை சொல்லும்போது ஃபேமஸாக இருக்கிறது, ஈகோ, ப்ரெஸ்டீஜ் பார்க்குறது, ஸோ மெட்டீரியலிசம், அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். இதில் அதாவது கலாத்தியர் 5:19, 20, 22 படித்து பாருங்கள். அதில் வந்து பவுல் சொல்லுவார், ஆக்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ்ன்னு சொல்லுவார். அதில் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் எடுத்துப்படி கலாத்தியன்ஸ் 5:19, 20, 21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஓகே, இதில் வந்து பவுல் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து கிரியைகள், இது ஆக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்கிறாரு, இச்சை. இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பவுல் சொல்கிறாரு, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம், இதில் வந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம், ரைட்? இந்த விஷயங்கள் வந்து நம்ம இப்போ இந்த மாம்சத்தின் இச்சையும் கண்கள் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோம். இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னா, இந்த பைபிளில் இருந்தால் 2 இன்சிடெண்ட் தான் எடுக்க போகிறோம். 2 முக்கியமான இன்சிடெண்ட்டு. ஒன்று முதல்ல நடந்தது, எப்படி இந்த உலகம் வந்து பழைய ஏற்பாடு உருவாக ஒரு காரணமாக இருந்ததும், 2வது புதிய ஏற்பாடு உருவாக காரணமாக இருந்த முதல் ஆதாமும் 2ஆம் ஆதாம், இந்த 2 பேரும் தான் எடுத்து நம்ம பேச போகிறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இது எப்படி இதில் இருக்குதுன்னு பாருங்கள். ஜெனசிஸ் 3:6 எடுத்து படிங்க. அதில் என்ன இருக்கு பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் என்ன பண்ணுச்சு, பாவத்தில் உலகத்தை இருந்துச்சு. அதாவது உலகத்தை கடவுள் வந்து படைக்கிறாரு. அவர் விருப்பப்பட்டு இது எனக்கு நல்லதுன்னு பட்டுச்சு, இது எனக்கு நல்லதுன்னு பட்டுச்சுன்னு ஒன்று ஒன்றா படைச்சு கடைசி அவருடைய சாயலை நம்மளை படைக்கிறாரு. அதாவது ஆதாமையை படைக்கிறாரு. படைச்சி இந்த உலகத்தை அவங்க கையில் கொடுக்கும்போது இந்த உலகம் வந்து இன்னொருத்தருக்கு விற்கப்படுது. சாத்தானுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது.
ரைட். இந்த இன்சிடென்ட் தான் நமக்கு தெரியும், பழத்தை எடுத்தது. இதில் நல்ல கவனிச்சுங்க, அந்த விருட்சம், அதாவது when the woman saw the fruit of the tree was good for food, அது என்னது? புசிப்புக்கு நல்லது. அது என்னது? that's the lust of flesh. அப்படிதான் மாம்சத்தின் இச்சை. இந்த மாம்சம் முதல்ல என்ன பண்ணுது? சாப்பாடு. நம்ம என்னைக்கே நினைச்சு பார்த்துருக்குமா ஃபுட்டு ஒரு லஸ்ட்டுன்னு? ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நடந்தது, உலகத்தை மாற்றி போட்டது. ஆரம்பத்தில் ஃபுட், அந்த லேடி பார்வைக்கு, அதாவது முதல்ல என்ன சொல்றது, புசிப்புக்கு நல்லது. புசிப்புக்கு நல்லதுன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லது அப்படின்னு அது நினைக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு சாப்பாடு, த லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ், மாம்சத்தின் இச்சையை அந்த இடத்துல காமிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வைக்கு இன்பமாக இருக்கலாம். இட்ஸ் ப்ளீசிங் டு த ஐஸ். இது என்னது? கண்களின் இச்சை. முதல்ல பார்த்தோம் மாம்சத்தின் இச்சை, ரெண்டாவது கண்களின் இச்சை, மூணாவது அடுத்த ஸ்டேஜை பாருங்க, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. அதாவது the desirable for gaining wisdom. இந்த wisdom கெயின் பண்ணுது. அது என்னது? ஜீவனத்தின் பெருமை. ஸோ இந்த ஜீவனத்தின் பெருமையும் கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் இந்த ஒரு வசனத்தில் இருக்குது. அந்த டிரான்சாக்ஷன், பிக்கெஸ்ட் டிரான்சாக்ஷன் ஹேப்பன், ரைட்? அது நடந்தது இந்த மூணு சேர்ந்து தான் நடந்திருக்கு. இப்போ அந்த ஒரு வசனத்தில் மூணையும் கடவுள் சொல்கிறாரு, சாதாரண ஃபுட்டு, சாப்பாடு தான், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் சொன்னபடி நம்ம பார்க்குறோம்ல, ஆல்கஹாலோ அடல்ட்ரியோ செக்ஸுவல் இம்மாரலிட்டி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஃபுட். ஒரு ஃபுட்டை பார்க்குறாங்க, அது அவனுக்கு ஒரு இச்சையை உருவாக்குது. அதை சாப்பிடணும். ஏன் சாப்பிடணும்? கடவுள் எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்காரு அந்த இடத்துல. அவங்களுக்கு சாப்பாடு போறியா? இல்லை, எதுனாலும் கிடைக்கும், எல்லாமே இருக்குது. ஆனால் அது சாப்பிட்டா நல்லது அப்படின்னு ஒரு இச்சையை உருவாக்குது. எதனால்? அந்த மாம்சத்தின் இச்சை ஃபஸ்ட்டு அங்கே பிகின் ஆகுது. ரெண்டாவது பாருங்கள், அது பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு, அதனால் என்ன ஆகுது? கண்களின் இச்சையை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. மூணாவது என்னது? ப்ரைட் ஆஃப் லைஃப், ஜீவனத்தின் பெருமை. எப்படி பண்ணுது? இது சாப்பிட்டா அது கேட்ட விஸ்டம், டிசைரபிள் ஃபார் கெய்னிங் விஸ்டம். எதுக்கு அந்த விஸ்டம்? நான் வந்து எல்லாம் தெரிஞ்சவன ஆயிடுவேன் இதை சாப்பிட்டா. அப்போ இந்த 3 பாயிண்ட் தான் அவன் வித்தா. அதாவது நம்ம உலகத்தை அவங்கிட்ட வாங்கினான். இந்த 3 பாயிண்ட். அப்போ இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தில் இருப்பவைகள் எல்லாம் பிதாவினால் வந்ததில்லை. எது உலகத்தில் உள்ளவைகள் சொல்லுது? மாம்சத்தின் நிச்சயம், கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ஐயும் வச்சு அந்த இடத்துல ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அப்போது நம்ம யோசித்து பார்க்கணும், இந்த இடத்துல விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் எதுவுமே இல்லை. பிள்ளைச்சொல்லியம் கிடையாது, புகை கிடையாது, கோபம் இல்லை, சண்டை இல்லை, எதுவுமே இல்லை. சாதாரண ஒரு ஃபுட்டு, ஒரு சாப்பாடு. அப்போது இப்போ இந்த இடத்துல இதை படிக்கும்போது ஜஸ்ட் நின்று பார்த்தா எனக்கு நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு சாப்பாடு டே டு டே லைஃப்பில் எவ்ரி செகண்ட் பாருங்கள், இந்த 3 வந்துட்டு போகுது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இந்தந்த விஷயங்கள்லாம் தான் கடவுளுக்கு எதிரானது, நம்ம இதில் இருந்து நம்ம விலகி இருந்தாலே நம்ம கடவுளுக்கு உண்மையாக இருந்துருவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது, அங்கே பாருங்கள், ஒரு ஃபுட்டே நமக்கு எதிராக திருப்பப்பட்டிருக்குது. அப்படி திருப்பி தான் ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்கு. இப்போ ரெண்டாவது ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்ல போகிறேன். இந்த ரெண்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது இன்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா இதே தான். ஜீசஸ் வராரு. ஓகே, மேத்யூ 4 பாருங்கள். மேத்யூ 4:3-10 தான் பார்க்க போகிறோம். ஜீசஸ் வர்றாரு. இப்போ பாருங்களேன், உலகத்தில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோன்னு வைங்களேன். கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதல்ல இப்போ ஆரம்பித்தோம், நமக்கு எதிரி யாருன்னு பார்ப்பாங்க. அவங்களாம் வாங்க ஆரம்பிப்பாங்க. வாங்கி அவங்க கீழே போட்டுகிட்டே இருப்பாங்க. அது நமக்கு எல்லாத்துக்கும் இப்போ அமேசான் இருக்கட்டும், அமேசான் வந்துச்சு, அவங்க கீழே 100 கம்பெனிக்கு மேலே அவங்க வாங்கி வச்சுருக்குறாங்க. டிஸ்னி பாருங்கள், இன்றைக்கி வேர்ல்டு வைடாக இருக்க எல்லா மூவி எல்லாமே அவங்க தான் வச்சுருக்காங்க. நம்ம சோக்காலில் 21st century இருக்கட்டும், இது ஃபாக்ஸாக இருக்கட்டும், எல்லாம் அவங்க கீழே. இந்தியாவில் இருக்கிற ஸ்டார் சேனல் எல்லாம் அவங்க கீழே தான் இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போவாங்க, வாங்கி போட்டே இருப்பாங்க, போட்டு அவங்க கீழே வச்சுக்குவாங்க. அது மாதிரி எல்லாமே ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், மோர் தென் 100, கொக்கோகோலா, எல்லா ஃபுட்டு கம்பெனிஸ் எல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரியில் இப்போ எவன் நல்லா வரனா அவனை வாங்கி உள்ள போட்டுருவாங்க. 50% ஆர் மோர் தென் 50% ஆக்குபை பண்ணுவாங்க. டைரக்ட்லி ஓன் ஆர் இன்டைரக்ட்லி ஓன் எல்லாம் கீழே தூக்கி வச்சுக்குவாங்க. தென் தே கேன் ஸ்டார்ட் டு அவங்களுடைய இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் நடக்குது. இப்போ இங்கே வந்து கடவுள் வந்து உலகத்தை படைக்கிறாரு, படைச்சி நம்ம கையில் கொடுக்குறாரு.
கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வந்து ஒரு ஒரு வீடு கட்டுறோம் நம்ம குழந்தைக்கு. நம்ம ஊரில் அப்படி தான் நம்ம பண்ணுவோம். இங்கே யாரும் பண்ணுறதில்ல. நம்ம ஊரில் வந்து என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டி பிள்ளைகளுக்கு 2 பிள்ளை வந்தால் 2 வீடு கட்டி வைப்பாங்க. ஏதாவது ஒரு சொத்து சேர்த்து வைப்பாங்க. இது மாதிரி இவர் என்ன பண்ணுற, கடவுள் வந்து இந்த உலகத்தை படைச்சார். இப்போது நம்ம ஒரு வீடு கேட்டுறோம் நம்ம குழந்தைக்காக. இது எப்படி இருக்கும், இது என்ன மாதிரி வாழணும், இந்த ரூம் நல்லா இருக்குமா, இல்லைனா அப்படி ரூம் போடலாமா, இந்த மாதிரி பின்னாடி வீடு வைக்கலாம், இது வைக்கலாமா, அது வைக்கலாம், பார்த்து 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 அழகாக கெட்டி நம்ம குழந்தை கையில் கொடுக்குறோம். கொடுத்த பிறகு இந்த பிள்ளை என்ன பண்ணுது, அந்த வீடை எடுத்து உள்ள இருக்கும்போது அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி அதை நேராக ஒரு பேங்கில் போய் வச்சு கடன் வாங்கிச்சு. அதை எடுத்து பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் பேங்கில் கொடுத்து அது கடன் வாங்கி அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செலவழிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்குது. அப்போ என்ன ஆகுது, அந்த வீடு நான் சொந்தமாக கட்டி பிள்ளைக்கு கொடுத்துருக்குறேன், அது எனக்கு நான் சொந்தமாக எனக்குள்ளது தான். ஆனால் அதனுடைய பத்திரம் எங்கே இருக்குது, பேங்க் கையில் இருக்குச்சு. ஆனால் அதனால் அவங்க வாங்கினதுனால இவங்க அவங்களுக்கு கடன் படுறாங்க. கடன் பட்டு அந்த கடன் வந்து கட்ட முடியாமல் சூழ்நிலை மாறி போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு போகுது. கடைசி வரைக்கும் அதை வந்து பே பண்ணவே முடியாத சூழ்நிலை இருக்குது. அந்த வீடு வந்து கெட்டினது வேற ஒரு பர்பஸுக்காக, ஆனால் அது இருக்கிறது வேற ஒரு இடத்துல. அதுக்கு கடன் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு சந்ததியாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது மறுபடியும் நான் வரேன், வந்து சரி நான் என்ன பண்ணுறேன், இந்த காசை கொடுத்து ஒரு பத்திரத்தை வாங்கி உனக்கு கொடுத்துட்றப்பான்னு வரேன். ஸோ நம்ம காசு கொடுக்க வரும்போது பேங்க்காரன் டீல் பண்ணுறாங்க. சரி காசு தானே வர, சரி காசு தர வேண்டாம், நீ இது எதை செய், நான் வந்து வீட்டை நான் கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு டீலில் வர. அப்போ தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. அதில் இப்போ 2 கார் வாங்கி கொடுக்க ஒருத்தருக்கு போயிடுறேன். அப்போ வந்து அவர் கையில் ஒரு $10,000 வச்சுருந்தார். அதான் அவருடைய பட்ஜெட். வந்தார், கார் பக்கம் போனோம், போயிட்டு எல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு நல்ல கார் பிடிச்சி போன இடத்துல அந்த சூழ்நிலை மாறி எப்படி மாம்சத்து நீச்சை, கண்கள் நீச்சை எல்லாம் அப்படி மாறி போயிட்டே இருக்குது. போய் ஜீவன் அந்த பெருமையெல்லாம் கொண்டு போய் கடைசி பிராண்ட் நியூ கார்னு விட்டார். $27,000 சொல்லி அவருக்கு வாங்க வச்சிட்டாங்க. அவங்க ஏன் வாங்க வச்சாங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்க, வாங்க வச்சது மட்டும் இல்லாமல் அந்த 10,000 திருப்பி கையில் கொடுத்தாங்க. $10,000 கார் வாங்க வந்தவரை இந்த $10,000 திருப்பி கையில் கொடுத்து $27,000 சைன் பண்ணி நீ இதே வேணாம் வச்சுக்கோ, இது லோன் கட்டிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, யூ கேன் யூஸ் திஸ் மணி ஃபார் சம் அதர் பர்பஸ், வை டு யூ வாண்ட் டு வேஸ்ட் திஸ், வி ஆர் ரெடி டு கிவ். நோ, ஜஸ்ட் 4.3% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஒன்றுமே இல்லை, யூ கேன் பே ஃபார் 7 years or 12 years அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தாங்க. அவர் சந்தோஷமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி 10,000 கிடச்சி காரும் கிடச்சி சந்தோஷமாக போனார். ஓகே, இதோடைய அரசியல் நான் பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ ஜீசஸ் வர்றார், இதே மாதிரி பே ஆஃப் பண்ணதுக்கு வர்றார். அப்போ சாத்தான் வந்து அவர்கிட்ட டீல் பண்ணுறான், அடுத்த டிரான்சாக்ஷன் வைக்கிறான். என்ன பண்ணுங்க, Matthew 4 எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கடவுள் வந்து ஜீசஸ் வந்து எப்படி சோதிக்கப்பட்டார் எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல கொஞ்சிங்க. ஃபர்ஸ்ட் Matthew 4:3ல நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும்படி சொல்லும். ஃபர்ஸ்ட் இந்த தேவனுடைய குமாரன் இந்த கல்லை அப்பமாகும். இங்கேயும் ஃபுட்டை தான் வைக்கிறான், இங்கேயும் மாம்சத்தை நிச்சயம் ஃபுட்டை தான் வைக்கிறான். ஏன்னா அவர் 40 நாள் சாப்பிடாம இருந்தாரு. நீர் தேவனுடைய குமாரன் இந்த கல்லை சமாளிச்சு அவரு ரிஜெக்ட் பண்ணாரு. ரெண்டாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா Matthew 4:8ல உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஸ்தாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை உமக்கு தருவேன் கண்களின் நிச்சயம். எப்படி உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யத்தையும் வீடு கட்டின ஓனர்னா என்கிட்ட அந்த பேங்கரை வீடை காமிச்சு இதெல்லாம் வச்சுக்கோ, நீ வந்து இதில் சைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கா. இவர்கிட்ட போய் இது எல்லாம் நீ வச்சுக்கோ, நீ என்கிட்ட பணிந்து கொள்ள அப்படின்னு சொன்னா. அப்போ அவர் என்ன பண்றாரு, ரிஜெக்ட் பண்றாரு. இந்த இடத்துல எது இன்வால்வ் ஆகுது, கண்களின் நிச்சயம். அடுத்தது பாருங்க ஜீவனத்தின் பெருமை, அது அப்படி விட்டானா அதையும் விடல. அடுத்தது Matthew 4:6ல பாருங்க, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ் குறியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இப்போ இந்த இடத்துல நீர் பெரியவராச்சே, உங்களுக்கு எதுவுமே ஆகாத அந்த ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 தான் நம்மளுடைய லைஃப்ல வந்துக்கிட்டே இருக்கு. பாருங்க, முதல்ல நடந்துச்சு அந்த டிரான்சாக்ஷன் வந்து சக்சஸ் ஆகி எடுத்துட்டான். ரெண்டாவது அதை ரீபே பண்ணுறதுக்கு வந்தவர்கிட்ட இதே டிரான்சாக்ஷன் வைக்கிறான், ஆனால் அது டிக்ளைன் ஆயிடுச்சு. ஏன்னா ஜீசஸ் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் மறுத்தாரு, எல்லாத்தையும் அவனை ஜெயிச்சாரு. அப்போ
இந்த மூணு நம்ம இந்த ரெண்டு இன்சிடென்ட்டையும் பாருங்க. இதில் எதுவுமே பெரிய லெவலில் எதுவும் ஏதோ விபச்சாரத்தை விட்டு வெளில வந்து, வேசித்தனத்தை விட்டு வெளியில் வந்து, கோபத்தை விட்டு வெளியில் வந்து அப்படிலாம் இல்லை. சாதாரண ஒரு விஷயம், ஒரு சாப்பாடு. நீ அதாவது அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி சோதிக்கணும்னு தான் சொல்கிறாரு. ஆதாமேவா தகுதிக்கு தகுந்த மாதிரி அங்கே சோதிக்கப்பட்டுச்சு, அவங்க விழுந்துட்டாங்க. ஜீசஸுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல சோதிக்கப்பட்டுச்சு. எப்படி 40 நாள் இருந்து பசியில் இருந்தவர்கிட்ட போய் சாப்பாடு கேட்கும்போது, ஏன்னா அவருடைய திராணிக்கு தகுந்த மாதிரி தான் அவரை சோதிச்சாங்க. ஆனால் அவர் அதையும் ஜெயிச்சார். மேலே கூட்டு போய் குதி, அவருக்கு தெரியாதா குதிச்சா இதை தூக்கி போவாங்கன்னு. ஆனால் அவருக்கு தகுந்த மாதிரி தான் அவர்கிட்ட சொல்லி, ஆனால் அவர் ஜெயிச்சார். ஆனால் இந்த ரெண்டு இன்சிடென்ட்லையுமே என்ன நடந்துச்சுன்னா, மாமிச நிச்சயம் வந்துச்சு, கண்கள் நிச்சயம் இருந்துச்சு, ஜீவனுக்கு பெருமையாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம சோக்கால நினைச்சிட்டு இருக்கிறோம்ல, இந்த விஷயங்கள்லாம் இதில் எதுவுமே இல்லை. இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்ல கேட்டுக்கோங்க. மேத்யூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 18 படிங்க. மேத்யூ 19. அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, ஒருத்தன் ஒரு கேட்குறான், நான் நித்திய ஜீவன் அடையணும், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜீசஸ் சொல்றாரு. அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஓகே, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தை கேட்டபொழுது துக்கம் அடைந்தான், போய்விட்டான். இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டையும் சமாளிச்சிட்டான். இந்த ஆள் மாம்சத்தை இச்சையை விட்டு சமாளிச்சுட்டு கண்கள் இச்சையை விட்டானா, ஜீவனத்தின் பெருமையெல்லாம் அவனால் வெளில வர முடியல. ஜீசஸ் தான் சொல்றாரு, நீ எல்லாம் பண்றேன், நான் எல்லாம் பண்றேன்யா, எனக்கு நித்திய ஜீவன் உண்டா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்றாரு, எல்லாம் வந்துட்டியா, சரி என்னமா வச்சிருக்கலாம், நித்திட்டு பின்னாடி வா. அவனால் ஒன்றும் பண்ண முடியல, பதிலே சொல்லாமல் நடந்து போயிட்டே இருக்கிறான். அப்போது எதுலையாவது ஒரு இதில் நம்ம லாக் ஆகிட்டே இருக்கிறோம், நமக்கு தெரியாமலே. அப்போ இந்த மூணு நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியமாக நடந்துட்டு இருப்பாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிறபடி இந்த காரியங்கள் தான் நம்மளை கொண்டு போகுது இல்லை, எது நம்ம நினைக்காத நடந்திருக்கு. பாருங்க, இதில் 5:19 கலாத்தியன் சொல்கிறார், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க வேதம், பொறாமை, கொலை, வெறி, அப்படியே லைன் விட்டுட்டே இருக்கிறார்களா. இதெல்லாம் என்னதான் ஆக்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளை. அது என்ன சொல்றது, நம்ம ஃப்ளஷோட ஆக்ட், கிரியை. அப்படி தானே, இது கிரியை வெளிப்படுறது தான். இன்னைக்கு நான் கோபம் படாமல் இருக்க முடியும், கோபம் இருந்தாலும் கோபம் படாமல் இருக்க முடியும். கடவுள் அதான் சொல்றாரு, விபச்சாரம் பண்றது தவறுன்னு பழைய பழக்கு. இங்கே ஒரு பொண்ணை பார்த்தாலே விபச்சாரம் பண்ண சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவருடைய ரூட் காசை பிடிக்கிறார். எப்போ இந்த பவுல் சொல்றது எல்லாமே வெளியில வரக்கூடிய வெளியரங்கமான செயல், கிரியைகள். கிரியை வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரூட் காசு இருக்கும், அது இருந்தால் தான் அது வெளியில ஆக்டிவேட் ஆகி வெளியில வரும். அப்போ நான் நினைச்சா எனக்கு கோவப்படாமல் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் உள்ளே இருக்கிற விஷயத்த நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். நான் ஏதாவது அசுத்தம் செய்யாமல், அதாவது ட்ரிங்க் பண்ணாமல் இருக்க முடியும். அந்த ஆசையை நான் என் உள்ள கண்ட்ரோல் பண்ண இருக்கணும். பொறாமை 4 பேருக்கு முன்னாடி நான் பொறாமை இல்லாத மாதிரி நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் உள்ள அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா அதை நான் எப்படி நான் என்னைக்கா ஒரு நாள் வெளில வரதான் செய்யும். அப்போ இந்த சாப்பாடுலேயே எப்போ நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா, சாப்பாடுனால இந்த பிரச்சனை வரணும். என்னைக்காவது நம்ம சாப்பாடை கண்ட்ரோல் பண்ண நினச்சிருக்கோமா? அது ஒன்றுமே இல்லையே, அது ஒன்றும் பெரிய பாவமே இல்லையே அதுதான் நினைக்கிறோம். சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண பாவம் இருக்குது, ஒரு பாவம் இல்லை. அந்த சாப்பாடில் தான் ஆரம்பிச்சு. ஏன் ஜீசஸ் அப்படி நினச்சிருக்கலாம், 40 நாள் இருந்தார் கல்ல, அப்போ அது சாப்பிட்டு போயிட்டே இருந்துக்கலாமே. சாதாரண சாப்பாடு அவர் சாத்தான் வேற எதுவும் செய்ய சொல்லலையே. ஆனால் அந்த விஷயத்துலேயும் பாவம் இருக்குது. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயம், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறேன், இல்லை நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன். சிலவங்கள வளர்க்கும் போதே சொல்லிடுவாங்க, ஐயோ ரொம்ப நல்லவர், கோபப்படவே மாட்டார், அதுக்காகவே கோபம்லாமே இருப்பான். இவர் எதுக்கெடுத்தாலும் சிரிப்பார், எதுக்கெடுத்தாலும் சிரிச்சிட்டே இருப்பார், கடைசி வரைக்கும் அவர் சிரிச்சிட்டே செத்து போயிடுவார். ஆனால் உள்ள அவர் எவ்வளோ அழுதுருப்பாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். இவர் கோபப்படவே மாட்டார், அவர் நல்லா கிண்டல் பண்ணி இது பண்ணிட்டு அவர் ஐயோ கோபமே வரமாட்டாருங்க, போங்க. அவருக்கு உள்ள கொலை வெளியில் இருப்பார். நான் மனுஷன் சொல்லி அவரை வளர்த்து கடைசி வரைக்கும் கோபப்படாமல் சிரிச்சிட்டே இருப்பார். இதெல்லாம் என்னது,
வெளியில் வர கிரி. ஆனால் அந்த கிரியை பார்த்து நம்ம என்ன செய்வோம், அவர் கோவப்படாத மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். எப்படின்னு தெரியுமா, அப்படிப்பட்ட ஆள். ரூமுக்குள்ளே போய் கதவை அடைச்சி போட்டு அழுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரூமுக்குள்ளே போய் கதவை அடைச்சி போட்டு அழுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளியில் சிரிச்சுட்டே இருப்பாங்க, உள்ளே அழுதுட்டு இருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் என்ன, ரெண்டு கான்ட்ரவர்சியலாக இருக்குது. ஆனால் அப்படி இல்லை, கடவுள் என்ன சொல்கிறார், அப்படி இல்லை. அவர் வந்து ரூட் காசை பிடிக்கிறாரு. எத்தனையோ கட்டளை போட்டதா ஒரே ஒன்று சொன்ன, அன்பா இறை அப்படின்னா அந்த அன்பை மட்டும் கொண்டு வந்தாங்க, இது எல்லாம் சரியா இருந்தாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இந்த கிரியைகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிப்பாட்டினா உள்ள இருக்கிற ரூட் காசு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எங்க இருந்து எப்படினாலும் வரலாம், எங்க இருந்து எப்படினாலும் வரலாம். அதை நம்ம என்னைக்கா யோசித்து பார்க்கணும். நல்ல கவனிங்க, இஸ்ரேல் ஜனங்களை வந்து கடவுள் வந்து எடுத்து கூட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஃபியூ டேஸில் அதை கொண்டு போயிடலாம். கானான் தேசத்துக்கு ஃபியூ டேஸில் கொண்டு போயிடலாம். 40 வருஷம் கொண்டு போகிறார். எதுக்கு கொண்டு போகிறார், எதுக்கு கொண்டு போகிறார் பாருங்க. இந்த மூணையும் தான், இதே லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ், லஸ்ட் ஆஃப் ஐஸு, இந்த ப்ரைட் ஆஃப் லைஃப், இந்த மூணையும் தான் ஒவ்வொருத்தனையாக தட்டிக்கிட்டே இருக்கிறார். கடைசி போய் சேர்ந்தது எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? எத்தனை இதில் இங்கே ஆரம்பிச்சு 40 வருஷம் கொண்டு போயிருக்காரு. நான் ஒரு முக்கிய, அதாவது நல்ல கொஞ்சம் ஒரு விஷயத்தை ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்குறாருன்னா சும்மா கொடுத்துட மாட்டார். இவங்களுக்கு கொடுக்க போகிறான் 40 வருஷம் அவங்க கொண்டு போயிருக்கிறார். இந்த 3 கேட்டகரியில் எவன் பாஸ் ஆகணும், எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. உள்ளே போய் சேரும்போது வந்து ஆரம்பிச்ச இந்த குரூப்பே வேற, உள்ளே சேர்ந்த குரூப்பே வேற. 1 பாருங்க, 1 பவுல் வந்து இதை சொல்லுவார். அதாவது 1 படிச்சுட்டே வந்தால் சொல்லுவார், நீங்கள் வந்து ஒரே ஞான போஜனத்தை புசித்தீர்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டே வருவார். அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களுக்கு தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எதுக்கு அழிக்கப்பட்டார்கள்? இச்சித்தது. அவங்க என்ன பண்ணாங்க, அவர்கள் இச்சித்தது போல நாமும், அதாவது 1 கொரிந்தியர் 10:6 படிங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸா இருக்குங்கிறார். இதெல்லாம் இவங்க பண்ணது என்ன பண்ணாங்க, விக்கிரகாராதனை, வேசித்தனம் பண்ணாங்க, பரீட்சை பார்த்தாங்க, முறுமுறுத்தாங்க, எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தாங்க. இதெல்லாம் எதுனா, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் இந்த 3 கேட்டகரி தான். இந்த 3 கேட்டகரி தான். எது? லஸ்ட் ஆஃப் ஐஸ், லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ் அண்ட் ப்ரைட் ஆஃப் லைஃப். இந்த 3 கேட்டகரியில் தான் அவங்க விழுந்துட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. பவுல் சொல்ற, இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள் பாரு. 40 வருஷம் அவங்க கூட்டு போய் எப்படி நடத்தினாருன்னு பாரு. அதே மாதிரி தான் நமக்கும் நடத்துறாரு. அந்த கடவுள் பாருங்க, வராரு ஜீசஸ் வந்து, இது வந்து பழைய பாடல கடவுள் இப்படி நடத்தினார். ஆனால் நமக்கு பாருங்க, ஒரு சொந்த குமாரனை அனுப்புறாரு. எதுக்குன்னா, he wants to pay பண்ணக்கு வராரு. எப்போ அந்த வீடை விற்றவங்க அந்த டிரான்சாக்ஷன் எப்படி ஆதாயம் கொடுத்தாலோ அதை திருப்பி ரீபே பண்ணி அதை எடுக்கிறதுக்காக வர்றாரு. வந்து அதை செஞ்சாரு, சிலுவையில் அதை செஞ்சாரு. ஆனால் நம்ம அதை தெரியாமல் இருக்கிறோம். அவர் வந்து செஞ்சிட்டாரு, அவர் ரீபே பண்ணிட்டாரு. சாத்தானை வந்து இது பண்ணிட்டாரு. அந்த எல்லாமே தெரியும். சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தினார். நமக்கு தெரியுமா, அந்த அதாவது எக்ஸ்க்ரூசியேட்டிங் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். எக்ஸ்க்ரூசியேட்டிங் அப்படிங்கிற வேர்டு இங்கிலீஷில் என்னன்னா, அதை விட பெயின் எதுவுமே கிடையாது. ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி அஸ் அ பெயின்ஃபுல் திங். அந்த எக்ஸ்க்ரூசியேட்டிவ் எக்ஸ்க்ரூசியேட்டிங்கிற வேர்டு லாட்டின்லேருந்து வந்தது தான். அது எதுலேருந்து வந்தேன்? கிராஸ்லேருந்து. ஜஸ்ட் லிட்ரலி இஸ் அவுட் ஆஃப் கிராஸ். எக்ஸ்க்ரூசியேட்டிங், இந்த கிராஸ்லேருந்து வந்த அந்த வேர்டு வந்து அதோட பெயின்ஃபுல் எதுவுமே கிடையாது. ஸோ அதிகமான பெயினுக்கு கிராஸ் வச்சாங்க. கிராஸ், அவுட் ஆஃப் கிராஸ், அதுதான் இருக்குதுலே மிகப்பெரிய பெயின். ஈவன் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அதை விட பெயின் எதுவுமே இல்லை. அந்த அளவு பெயின் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார்களா, அது எதுக்கு? இதை பே பண்ணதுதான். ஆனால் நம்ம அதை மறந்துடுவோம். ஆனால் நமக்கு ஆல்ரெடி இந்த டெப்த்லாம் பே ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, ஒருத்தர் போனார் இல்லை, 10,000 எடுத்து, நான் சொன்ன தெரியுமா, 10,000 எடுத்து கார் வாங்க போனார். போன இடத்துல அவர் 26,000 டெப்த்தோட திரும்பி வீட்டுக்கு வர்றாரு. அந்த 10,000 திருப்பி கொடுத்து விட்டாங்க. அவர் சந்தோஷமா வந்தார். நான் இப்போ இதே மாதிரி சூழ்நிலை எல்லாத்துக்கும் நடந்திருக்கு, எனக்கு கூட நடந்திருக்கு. என்ன பண்ணுவீங்க, வச்சுக்கோ நீங்கள் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு நீங்கள் பே பண்ணாமல் வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறேன், இதே தான் நடந்துட்டு இருக்குது. இப்போ கடவுள் நமக்காக எல்லாம் பே பண்ணிட்டாரு. இந்த வீடை வந்து திருப்பி கொடுத்துருக்குறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை தெரியாமல் இந்த நல்ல யோசிச்சு காசு இருந்துச்சு,
$10,000 கையில் இருக்குது, அதை கொடுத்துட்டு காரை வாங்கிட்டு அதை ஓன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆனால் அப்படி விடலை, நான் உன்னோட டீல் பண்ணணும், நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை. அதே போல் இன்னைக்கு உலகத்தில் கடவுள் நமக்காக கிருபையை கொடுத்துருக்கிறாரு, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. இதை விட பெருசு ஒன்றுமே கிடையாது. பழைய நேரத்தில் கிடையாது. பழைய ஏற்பாடு காலத்தில் நம்மளாம் எங்கே எப்படி இருந்தாலும் தெரியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஜீசஸ் வந்து இந்த இடத்துல வந்து டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டாக அவர் வந்து ஃபெயிலாக இருந்தாருன்னா யோசித்து பாருங்க, நம்மளாம் எப்படி இருந்திருப்போம். பழைய நம்மளுடைய தாத்தா பாட்டியம்மாலாம் எப்படி இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம். அவர் அதை எல்லாம் காசில் வச்சாரு, பே பண்ணாரு. அதை நம்ம அறியாமல் இருக்கிறோம். நம்ம கையில் காசு இருந்தும் நான் கடனாளியை ஒருத்தர் திரும்பி வந்தான் பாருங்க. அதே போல இன்னைக்கு எவ்ரிடே நம்மளும் கையில் கிருபையும் வச்சிருக்கிறோம், பரிசுத்த ஆவியான வச்சிருக்கோம். வச்சுட்டு அவளுக்கு பயந்து, இந்த உலகத்துக்கு பயந்து நம்மளுடைய செயல்களை இழந்து இருக்கிறோம். ஆனால் கடவுள் அங்கிருந்து உனக்கு எல்லாம் நான் பே பண்ணிட்டேன்பா, இன்னும் நீங்க பயப்படுறீங்க, எதுக்கு பயப்படுறீங்க? நம்ம சொல்ல பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை பெரியவனை வரும், வேலையில பிரச்சனை இருக்கும், அம்மா அப்பா பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, குடும்ப சந்தைகள் பிரச்சனைகள், அது இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஒன்று இல்லை ஒன்று வந்துகிட்டே இருக்கும். கடவுள் சொல்ற பாடுகள் உனக்கு உண்டுப்பா, இல்லைன்னு சொல்லல, உண்டு. ஆனா எதுல இருந்துச்சு அந்த பாடுன்னு பாரு. அது உன்னுடைய பாவத்தை நிமித்தம் வந்துச்சா இல்லை என்னுடைய நாம மகிமை நிமித்தம் வந்துச்சான்னு அதை நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த 3 சொல்றாங்க, லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ், அதாவது இச்சைகள், மாம்சத்திலையும் கண்களிலும் ஜீவனத்தின் பெருமையும், இதெல்லாம் எங்கிருந்து வருது, எப்படி வருது, நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது பண்ணாம நம்ம டே டு டே லைஃப்ல எவ்ரிடே அப்படியே பயந்து பயந்து ஓடிட்டு இருக்கிறோமே. வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன், இது வாங்கினேன், அது வாங்கினேன், இன்னும் அதுக்கு உழைக்கணும், இதுக்கு உழைக்கணும், அது செய்யணும், அது செய்யணும், ரன்னிங் பிஹைண்ட் எவ்ரிதிங். இது எது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது? கடவுள் எல்லாம் சொல்லவே இல்லை. அவர் சொல்ல, நான் வந்து உன்னுடைய பாவத்துக்கு நான் வந்து வேதி பண்ணிட்டேன், நான் என் ரத்தத்தை செஞ்சுட்டேன், நீங்க வந்து கவலைப்படாதீங்க அப்படிங்கிற. உன் கையில காசு இருக்கு, ஆனா நீ வந்து கடன் வாங்கிட்டு வர, அது வேணாம் அப்படிங்கிற. நீ அவனுக்கு அடிமை ஆகாத, நான் கொடுத்துருக்கேன். நமக்கு கிருபை, நமக்கு ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கு. நமக்காக சிலுவையில் அவர் அறையப்பட்டாரு. நமக்கு எல்லா ஆசீர்வாதம் உண்டு. மெட்டீரியலிசம் இல்லை, கடவுளுக்குள்ள உள்ளவங்க மெட்டீரியலிசமா இல்லை, தருவாரு. வீடு தருவாரு, வாழ்க்கை தருவாரு, சந்தோஷம் தருவாரு, மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும். அது அவருடைய நாம மகிமையாக இருக்கும். அது மூலமா இன்னும் 4 பேர் நீ போய் சென்றடையணும். ஏன் வீட்டில் சந்தோஷம் இருந்துச்சுன்னா, சந்தோஷம் இல்லாதவருக்கு அவனை எடுத்து கொடுக்கணும். என்னுடைய வீட்டில், அதாவது நான் ஒருத்தர் போனேங்க, அவர் ஒரே நெகட்டிவாக பேசிட்டு இருக்காருன்னா காரணம் அவர்கிட்ட பாசிட்டிவ் இல்லை. அவர்கிட்ட போய் நம்ம எதுவும் வாங்க முடியாது. ஆனால் சந்தோஷம் கொடுக்குறவையானா நெகட்டிவாக பேசுகிற பார்த்துருக்கீங்க. ஒருத்தர் சந்தோஷமாக சமாதானம் மகிழ்ச்சியாக வீட்டில் இருக்கிறவங்க வாயிலிருந்து ஏதாவது நெகட்டிவிட்டியாக பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏன்னா கடவுள் கொடுத்துருக்கிறாரு, அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காரு. அதே போல் அந்த மெட்டீரியலிசமும் அதே சேம் ஃபார்முலா தான். அதே கடவுள் நமக்காக எல்லாம் பே பண்ணிட்டார். We are all blessed, we are grace. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஒருத்தர் போனா கார் வாங்கணும்னு சொல்றோம்ல, காசு இருந்துச்சு, காசு எடுத்து வந்துட்டாங்க, கடன் வாங்கியாச்சு. இப்போ அவனோட காசு எல்லாம் போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா காசும் போயிடுச்சு. கடன்காரன் என்ன பண்ணுவோம்? யோசித்து பாருங்க. கடன்காரன் வந்து என்ன பண்ணுவான்? கார் எடுத்துட்டு போவான், வீடு எடுத்துட்டு போவான். அப்போ உங்களுக்கு கடன் கொடுக்கறதே உங்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சுதான். ஸோ இன்னைக்கு நீங்க பாவம் பண்றது நம்மகிட்ட இருக்கிற கிருபையினால, இந்த கிருபை இருக்கிறனால தான், இதை மறைக்காக தான் நம்ம வந்து பாவமா பண்ணதுக்கும் இந்த அடிவியலாக நம்ம வைக்கிறது. இந்த கிருபையை நம்ம வச்சிருக்கிற முறை எப்படி நம்ம இதாக எதை வச்சு நம்ம கடன் கொடுக்குறான்? உன்னுடைய பணத்தை வச்சு, உன்னுடைய நெட்வொர்க்கை வச்சு. வாட் இஸ் யுவர் நெட்வொர்க்? அதை பார்த்து கொடுக்குறான். அது இல்லைன்னா ஒன்றும் கொடுக்க மாட்டான். அதே மாதிரி இன்னைக்கு சாத்தா நம்ம விளையாடுறோம்னா நம்மகிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியும் இந்த கிருபையும் தான். கிருபை இல்லாத காலம் வரும். அப்போ பாருங்க, இவெல்லாம் கடன் தரானான்னு. அப்போ பாருங்க, இந்த உடம்பு நமக்கு நிற்குதான் பாருங்க. அப்போ பாருங்க, இந்த வீடு வேணும்னு ஆள் சொல்றான் பாருங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. we can't do anything. கிரேஸ் போயிடுச்சு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா, ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. எப்படி நெட்வொர்க்ல நான் கடன் தர மாட்டேன்னு சொல்றானோ, அதே உலகம் கிருபைனா இந்த உலகம் உன்னை யாருன்னு காரிட்டுப்போ. அப்போ நினைப்போம், ஐயோ இந்த உலகத்துக்காக நான் இருந்தேன்னா. கடவுள் சொல்றாரு, இந்த சரீரம் உங்களை வரப்போறது இல்லப்பா. சிஎஸ்டி சொல்றாரு, you are a soul, you have a body அப்படிங்கிறாரு. so the body can destroy any time. நான் நித்திய ஜீவனத்துக்கு வரும்போது அது இந்த சரீரத்தோட வரப்போறது இல்லை. அவர் கொடுக்குற சரீரமே வேற.
ஆனால் இந்த ஆத்மா கணக்கு கொடுக்கறதா இருக்கணும். இன்னைக்கு டே டு டே எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அதனால கஷ்டமா இருக்கு, இதனால இருக்கு, என்னுடைய தகுதி என்னன்னு தெரியாம நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆனால் அவர் எவ்வளவு தகுதியுடையவராக நம்ம மாற்றிருக்காரு தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்டு நம்ம என்னைக்கு அதை யோசித்து பார்த்துருக்கோமா? அதை யோசிக்கணும். Because he paid for everything with the grace, Holy Spirit. இதெல்லாம் கிடைக்குமா? புறஜாதியா இருந்த எனக்கோ உங்களுக்கோ நமக்கு கிடைக்குமா? அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ இது நம்ம டிசர்வ், நம்மளுடைய தகுதிக்காக தரப்பட்டதா? இல்லவே இல்லை. நோ, நம்ம தகுதிக்காக தரப்படவே இல்லை. நம்ம சொல்கிறோம், இல்லை இவன் விபச்சாரம் பண்ணுறவன், இவன் பொறாமை பண்ணுறவன், இவன்கிட்ட அது இல்லை, இவன்கிட்ட இது இல்லை. நோ, நம்மகிட்ட சாப்பாட்டுக்காக நான் இழக்கிறேன். சாப்பாட்டுக்காக நான் என்னுடைய கிரேஸை நான் இழக்க முடியும். சாதாரண ஃபுட்டுக்காக நான் வெளியில் நான் சிரிச்சுட்டு போக முடியும். நான் கடவுள் மேலே பார்த்துட்டு இருக்கிறேன். கொடுக்குறவர் என்ன அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியும், அவர் தான் கெட்டினவர், அவர் தான் நம்ம உருவாக்குனவர். சின்ன சின்ன பிரச்சனைக்காக சண்டை போடுறோம். கணவன் மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கலாம். சின்ன விஷயத்துக்காக கோவப்பட்டு போகிறோம். இவன் என்னை கவனிக்கல, இவன் என்னை பார்க்கல, இவன் என்னை மதிக்கல, இவன் அதை செஞ்சுட்டான், அது எனக்கு வேணும், இது இதுக்கு வேணும். இதெல்லாம் எதுக்காக சண்டை போடுறோம்? அவர் கொடுத்த கிரேஸ் எதுக்குதான்? சண்டை போடுறதுக்காகவும் கம்பேரிட்டிவ் பண்ணதுக்காக. பாருங்க, ஆதாம் அந்த டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆகி அவர் கொடுத்துட்டான், அவனை அப்படியே வித்துட்டான். ஆனால் ஜீசஸ் வந்தாரு, பே பண்ணாரு. எதுக்கு பே பண்ணாரு? இதெல்லாம் நம்ம என்னைக்கா யோசிக்கிறோமா? உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கு நிலைத்திருப்பான். இது யாரு? கடவுள் தான் சொல்றாரு. எதுக்கு? இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் கூட்டு போனாரு. எதுக்கு? அவங்கெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்காவா? இல்லையே. அப்போ நம்ம இன்னைக்கு டே டு டே லைஃப்ல கஷ்டப்படுறோம்னா அது நமக்காகவா? இப்போ நம்ம படுற கஷ்டம் நம்மளா ஏற்படுத்தினது தானே. நம்ம படுற ஒவ்வொரு கஷ்டமும் நம்மளால ஏற்படுத்தப்பட்டது தானே. அப்போ நம்ம என்னைக்காவது ஒரு ரூட் காசை நினைச்சு பார்த்துருக்கோமா? நினைச்சு பார்க்கணும். இந்த 40 சொல்றதுனால நான் பெரிய பாக்கியவான், புத்திசாலி, அறிவாளிலாம் கிடையவே கிடையாது. இது எனக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சத்தமா பேசுறேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதுல நானும் இருக்கிறேன், நானும் இதே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், நானும் இதே இதில் உட்காந்துருக்கிறேன். இந்த டே டு டே லைஃப்ல நானும் இதை சந்திச்சுட்டு இருக்கிறேன். இதெல்லாம் கடந்து போகணும்னா பரிசுத்த ஆவியானவர் தந்துக்கிறாரு. யுவர் நெட்வொர்க் இஸ் பிகர் than anything. ஏன் நீ கடந்து போற? $1 மில்லியன் நெட்வொர்க் இருக்கா? ஐ கிவ் யூ $200,000 அப்படிங்களா? $1 மில்லியன் நெட்வொர்க் வச்சுட்டு $200,000 அவனுடைய கையை கட்டிட்டு காசு வாங்கி திரும்பி வரோம்ல மாசம் மாசம் கெட்டதுக்கு. ஆனா உன்கிட்ட இருக்கிறது $1 மில்லியன் நெட்வொர்க், பட் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் $200,000. இது சின்ன ஃப்ரேம். இதே இந்த கடவுள் செயல் நீங்க பெரிய ஃப்ரேம்ல பாருங்க. He gave you everything. Grace, Holy Spirit, you can do anything by God's grace. ஆனா கையை கட்டிட்டு அதை மறைச்சிட்டு எனக்கு சமாதானம் இல்லை, என்னோட வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன்னா நான் அதை எடுத்து வச்சிருக்கிறேன் ஒழிச்சு. அதை நான் எடுத்து உபயோகப்படுத்தணும். அதை எடுக்கப்படும் காலம் வரும், கிரேஸும் ஹோலி ஸ்பிரிட்டும் நிற்கிற காலம் வரும். அப்போ ஐயோ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இருக்கிற எப்போ நம்ம ஒருத்தன் காசு இல்லாத இருக்கும்போது கடங்காரன் கழுத்துல கையை வைக்கும் போது எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். வீடை தூக்கிட்டு போயிடுவான், காரை தூக்கிட்டு போயிடுவான். அப்போ ஐயோ இவன் சொந்தக்காரன் எல்லாம் இருந்தவங்களும் எல்லாம் தெரியாம தெரிச்சு ஓடி போயிருப்பான். நீ கடன் வந்துருக்கு போது கூட இருந்த மாமா மச்சன் சித்தப்பா சேர்த்து எல்லாம் ஓடி போயிடுவான், அண்ணன் தம்பி எல்லாரும் போயிடுவாங்க. இந்த உலகத்திற்கு இந்த சின்ன ஃப்ரேம், இந்த சிச்சுவேஷன் நம்ம இருந்தா எப்படி இருப்போம்? இதே இது பெரிய ஃப்ரேம்ல யோசித்து பாருங்க. இந்த கிருபையும் பரிசுத்த ஆவியும் எடுத்தப்பட்டா என்ன பண்ண முடியும்? இந்த உலகம் ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா இந்த உலகம் யார் கீழே இருக்குது? பிதாவினால் உண்டானது அல்ல. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் இருப்பது என்னதான் இருக்குது? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 நம்மகிட்ட இருக்குது. எங்க உலகத்துல இருக்கு, அதுக்கு பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அப்படி ஓடிட்டு இருக்கிறது வரைக்கும் நம்ம எப்போதுமே அதுக்கு பின்னாடி தான் இருப்போம். அதை விட்டு வெளில வரைய முடியாது. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, பாவம் நம்ம ஐயோ பாவமா இருக்குது, நம்ம கஷ்டமா இருக்கிறோம், துன்பம் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, நம்ம டெய்லி கம்ப்ளைண்ட் பண்றோம்ல, அதெல்லாம் இனிமேல் நிப்பாட்டி வச்சுட்டு இந்த பாடுகள்லாம் கடவுளுக்காக வந்ததா இல்லை என்னுடைய பாவத்தை நிமித்தம் வருதா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கலாமா? யோசித்து பார்த்துட்டு நான் இந்த லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ்ல இருக்கிறேன்னா, எந்த லஸ்ட் ஆஃப் ஐஸ்ல நான் இருக்கிறேன்னா, இல்லை இந்த ப்ரைட்ல இருக்கிறேன்னா, இந்த மூணுல நான் எதில் நிற்கிறேன், எதுல இருந்து என்னால் வெளியில வர முடியல, ஏன் இப்படி முடியாமல் இருக்கிறேன், எந்த கட்டுப்பாடு கீழே நான் இருக்கிறேன், யாருக்கு கீழே இருக்கிறேன்? உலகத்துக்கு கீழே இருக்கிறேன்னா இல்லை கடவுளுக்கு கீழே இருக்கிறேன்னா? கடவுளுக்கு கீழே இருந்தா எனக்கு பாடுகள் வரக்கூடாதே. அப்போ வருதுன்னா நான் ஏதோ தவறு பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ நான் என்ன தவறு பண்றேன்?
இவர் சொல்கிறார்ல விபச்சாரம் வேசித்தனம் சுத்தம் காம விவகாரம் விக்கிரகாரம் இதெல்லாம் சொல்லிட்டு ஆக்டில் கலாத்தியஸை சொல்கிறார்ல, அது மட்டும்தான் பாவம்னு நினச்சிட்டு அது மட்டும் நான் செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோமா? அப்படி மட்டும் நினச்சிட்டு இருக்க முடியாது. கடவுள் சொல்கிறாரு, ஒரு பெண்ணை பார்த்தாலே விபச்சாரம் சொல்கிறார் ஜீசஸ். ஏன்னா he wants to go deep down. ரூட் காசை பிடிச்சி எடுக்கிறார், தூக்கி எடுக்கிறார். எடுப்பா வேண்டாம், இப்போ மனசுல இருந்தா தான் அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அப்போ அதையே எடுக்கிறது ஏன் அப்படின்னா அவர் கொடுத்த கிஃப்ட் அவ்வளோ ஒர்த்லெஸ்ஸான கிஃப்ட், அவ்வளோ மதிப்புடையது, எந்த ஒருத்தர் கம்பேர் பண்ண முடியாது. அந்த அப்போ அவர் கேட்பாரு, ஏன்னா அதை கொடுத்துருக்குறாரு. $200 $10 கடனா $30 கையில் இருந்தாலும் $10 கடன் கொடுக்குறான். அதுக்கு மத்தியில் கடவுள் என்ன பண்றாரு? ஒன்றும் இல்லாதவனுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு. ஒண்ணுமே இல்லாத பாவியா இருந்த நம்மளுக்கு எவ்வளோ அள்ளி கொடுத்துருக்காரு. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாம இந்த இச்சைகள் இருந்து நான் இருக்கிறேன். இன்னைக்கு நம்மளே சோதிச்சு பார்க்கணும். நமக்காக ரத்தம் சிந்தினார்களா? நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில் அறையப்பட்டு பாருங்க, அவர் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் ரத்தம் சிந்தி குறுகி நமக்காக பாருங்க கடைசி துளி ரத்தத்தை சிந்தினாரு. எதுக்குன்னா he paid everything. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம தெரியாம இருக்கிறோமா? தெரியாம நம்ம கண்களை கட்டப்பட்டிருக்கு இந்த உலகம். அதை தெரிஞ்சு கடவுளை நம்ம இன்ஹேல் பண்ணி அவரோட நம்ம வசித்து இந்த சரீரம் அவருடைய சபையா இருந்து இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம சரீரமா நினைச்சு அவரே போல அவர் சிலுவையை நம்ம எடுத்து அவர் பின்னாடி போகும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் மாறி போகும். அப்போ வரும் குடும்பத்துல சந்தோஷம், சமாதானம், தேவைகள் எல்லாம் வரும். தேவையில்லாத விஷயத்த நம்ம தேவையை நினைச்சு எத்தனை பேர் இன்னைக்கு அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா? தேவை இருக்காது, ஆனா இதுதான் தேவை இந்த உலகத்துல அப்படின்னு நினைச்சிட்டு தன்னையும் வற்புறுத்திட்டு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? குடும்பத்துல சமாதானம் இல்லாம. ஒரு குடும்பத்துல சமாதானத்தை குறைக்கிறதுக்கு எப்படி நாங்கள் பண்ணலாம்? எனிதிங். சின்ன ஆப்பிள், சின்ன ஃப்ரூட், அவ்வளவுதான். ஒரு பழம், இந்த பழம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டா நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, எனக்கு விஸ்டம் வந்துடும், முடிச்சுது. சின்ன பழம் தான். இதே மாதிரி எவ்ரிடே, எனி டைம், டே டு டே லைஃப்ல எந்த நேரத்தில் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நேரத்தில் கடந்து போயிட்டு இருக்கோம். நமக்கு தெரியவே தெரியாது, தெரியாமலே கடந்து போயிட்டு இருக்கோம். தெரியாமலே கடந்து, அப்போ நம்மளுடைய வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாமலே கடந்து போயிட்டு இருக்கோமா? இந்த 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 பிரச்சனைகளும் இந்த கஷ்டங்களும் இந்த துன்பங்களும் நம்மளை நமக்காக ஏற்படுத்திட்டு இருக்கோமா? ஆனால் கடவுள் இதெல்லாம் செய்ய பே பண்ணிட்டாரே. இந்த வீடை வாங்கினவன் நான் சொன்ன முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். வீடை கேட்டுதான் கொடுத்தா அவன் பேங்க்ல வச்சுட்டு போயிட்டான். இப்போ அதே மாதிரி அந்த ரீபே பண்ண வரும்போது பேங்க்காரன் டீல் பண்றான். ஆனால் அவன் முடியாம காசை கட்டு இந்த வீடை எடுத்துட்டு வந்துட்டாரு. நான் எடுத்துட்டு கையில கொடுத்தோ அந்த வீட்டுல தங்கி இருக்கிறவன் நீ எனக்கு கீழே தான் இருக்கிற, எனக்கு கீழே தான் இருக்கிற, எனக்கு கீழே தான் இருக்கிற அந்த பயத்திலேயே கொண்டு போயிட்டு. ஏன்னா பல வருடங்கள் அப்படியே நம்ம பாருங்க. பொண்ணு வேணா இங்க இருந்து வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது இப்படி நேரம் போனா ரைட் சைடு தான் போவேன். டெய்லி அப்படிதான். சம்டைம்ஸ் எங்கேயாவது வேற ஒரு இடத்துக்கு போகும்போது லெஃப்ட்ல எடுக்க அறியாமலே கார் ரைட்ல போயிடும். பக்கத்துல ஃப்ரீயாக இந்த லெஃப்ட்ல போடணும், ஹைவே டர்ன்ல எடுக்க முடியும், ஐயோ அப்படின்னு திரும்புவேன். அதே போல நம்ம வாழ்க்கையில நடந்து அடிமையா இருந்து அவர் நமக்கு பே பண்ணியும் நம்ம அடிமையாவே இருக்கிறோம். இருந்துட்டு இருக்கிறோம் எதுவும் தெரியாமலே. அப்படி இருக்கிறவங்களா நம்ம இருந்தா அதை இப்பவே நம்ம ரீகால் பண்ணணும். இல்லை, என்கிட்ட இருக்கிறது என்ன? கடவுளுடைய பரிசுத்த ஆவியானவர். அவர் எல்லாத்துக்கும் சமமா கொடுத்துருக்காரு. இவருக்கு தான் கொடுத்துருக்காரு, அவரும் கொடுக்கல, இவரும் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கிடையாது. போகிறதுக்கு மட்டும்தான் இருக்கும். கடை முடியிருக்கலாம், எல்லாத்துக்கும் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்துக்கும் உண்டு. அதை நம்ம உபயோகப்படுத்துறது நம்மளுடைய கையில் இருக்குது. இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு எப்படி போனாங்களோ அதே மாதிரி இருக்கலாம். இல்லை ஜீசஸ் மாதிரி இந்த வசனங்கள் மூலமா அதை எதிர்த்து நின்று அதை ஜெயிக்க முடியும். ரெண்டுமே செய்ய முடியும். ஆனால் எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், இங்கே நிற்கிறோமா அங்கே நிற்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ண முடியும். நான் கையில் எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருந்தும் நான் ஒருத்தவங்க கடனாளியை நிற்கிறோங்கிறது அது உன்னுடைய சூழ்நிலை, உன்னுடைய சிந்தனை. அதுக்கு நீ அடுத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. உங்ககிட்ட $1 million நெட்வொர்க் இருந்துச்சுன்னா யூ யூஸ் இட் ஃபார் யுவர் ஓன். டோன்ட் கோ ஃபார் $200,000. 20% ஆஃப் யூர் நெட்வொர்க். அதுக்கு அவன்கிட்ட போய் கடன் வாங்காதீங்கன்னு சொல்ல. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இதே போல கிருபையும் நம்மளுடைய பரிசுத்த ஆவியை வச்சுட்டு எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம்னா யூ ஆர் ட்ராப்ட். இங்கேயும் உளுந்துருக்கிறோம். அப்போ அதை முதல்ல வெளில எடுக்கணும். வரும் பிரச்சனைகள் வரும். கடவுள் நிமித்தம் பாடம் வந்துச்சா பிரச்சனை இல்லை. கடவுள் சொல்றாரு,
என் விசுவாசி ஒரு சிறியன் எவனுக்காவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் கழுத்துல கல்லை கட்டி கடல்ல விழுந்துரு, அது அவனுக்கு சூப்பரா இருக்கும்ங்கிற. அது அவனுடையது. கடவுள் நிமித்தம் அவனுக்கு பாடு வந்துச்சுன்னா அதை அவன் வாங்கிக்குவான். நானே என் பாடுகளை உருவாக்குனா இந்த 3 இச்சைகள் இருந்தேன்னா எப்போ வெளில வர முடியும்? முடியவே முடியாது. இப்ப படிக்க யோவான் 2:15-16-17 மறுபடியும் முடியும். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இப்போ படி, இதே வசனத்தை எவ்வளவு நம்ம தியானம் பண்ணோம். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் இவைகள்லாம் உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இப்ப புரியுதா? இதெல்லாம் யாரால உண்டானது? பிதாவால் உண்டானவைகள் அல்ல, சாத்தானால் உண்டானது. அவர்கிட்ட கிரயம் கொடுத்தது. ஆனா அந்த கிரயத்தை கடவுள் மாத்தி எடுத்துக்காரு. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 17 படுங்க. அதே 17 உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். இத நம்ம நினைச்சு நம்மளோட நெட்வொர்க் என்ன, இந்த சோலோட நெட்வொர்க் என்ன அப்படிங்கிறத நம்ம டெய்லி நினைச்சு எப்படி கடவுள் நம்ம நடத்தினாரு, எதுக்கு வந்தாரு, அவர் ரத்தம் சிந்தினாரு, அவர் என்ன நமக்காக கிரயம் கொடுத்தாரு, அந்த கிரயம் விலை மதிப்பில்லாத கிரயமாச்சு. இப்படிப்பட்ட கிரயத்தை நம்ம வாங்கி இந்த கிருபையில் இருக்கும்போது நம்ம எதுக்காவது பயப்படலாமா? நமக்கு ஏதாவது சூழ்நிலைகள் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துமா? நம்மளுடைய பிரச்சனைகளும் நம்மளுடைய எனக்கு ஜபம் கேட்கப்படல, ஜபம் இல்லை, நம்ம எதுக்கு உபவாசம் இருக்கிறோம் தெரியுமா? இந்த சாப்பாடு இது மூணையும் செய்யுது. இந்த ஒரு சாப்பாடு மூணையுமே செய்யுது. 3 in 1 மாதிரி. உபவாசத்தில் இருக்கும்போது சாப்பிட மாட்டோம். அந்த இது ஜீவனத்தின் பெருமை வராது. பசியில் எங்கேருந்து ஜீவனத்தின் பெருமை வரும்? யோசித்து பாருங்க. மாம்ச இச்சை, கண்கள் இச்சை. அப்போ சாப்பாடு கூட ஒரு மனிதனை மாற்றுற சூழ்நிலை இருக்குதுல்ல. அப்போ என்ன பண்ணோம்? இல்லை சாப்பாடை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உபவாசம் இருங்க. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருப்போம். இல்லை ஒரு தப்புமே இல்லை. ஜெபம் பண்ணோம். எனக்கு கஷ்டமாக இருக்குது கடவுளே, என் வாழ்க்கையில் இருந்து பிரச்சனை இருக்குது, என்னென்னலாம் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல, உபவாசம் இருப்போம். ஒரு நாள் இருங்க. ஒரு நேரத்தை ஸ்கிப் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அப்போ கடவுள் தெளிவுபடுத்துவாரே, நான் வந்து ஆல்ரெடி பே பண்ணிட்டேன், உன்னுடைய சிந்திக்கலாம், நீ பாவம் செய்யாம என்ன பாவம் செய்யுங்க நான் உனக்கு சொல்கிறேன், இனி அதை செய்யாம அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது வந்து ரினியூவாகவும் நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷமாகவும் நம்முடைய கனிகளை ருசிப்படாகவும் கனி கொடுப்பதாக மாறுவோம். அப்படி கனி கொடுப்பதாக மாறணும். கனிகள் ருசிப்பா எத்தனையோ கட்டளை, ஒரு கட்டளை அன்பு அப்படின்னு கொண்டு வந்தாரா, அதே போல இதையும் நம்ம வந்து பாவத்திலிருந்து வெளில வர்றதுக்கு அவர் கொடுத்த கிருபையினுடைய அருமையை தெரிஞ்சுக்குவோம். பரிசுத்த ஆவியானோட அருமையை தெரிஞ்சுக்குவோம். நம்மளுடைய நெட்வொர்க் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம், புரிஞ்சுக்குவோம். புரிஞ்சா நம்ம இப்படி போய் சின்ன சின்ன விஷயத்துக்காக நிற்க மாட்டோம். அது இன்னைக்கே நம்ம நினைச்சு, இன்னையில இருந்ததை நினைச்சு கடவுளுக்காக நம்ம நின்று நம்ம கடவுளுக்காகவே ஊழியம் செய்யணும். நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாம் கடவுள் சிலுவையில நமக்காக அவர் அறையப்பட்டாரு. நம்ம எல்லா ஆசீர்வாதையும் கொடுத்தாரு, கிருபை மேல் கிருபையை கொடுத்தாரு. அதெல்லாம் நம்ம ஒழிச்சு வச்சுட்டு வேற ஏதோ நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அந்த பார்வையை நம்ம மாற்றி கடவுள் நோக்கி பார்த்து இந்த நம்முடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் அவருடைய சிலுவையில் நமக்காக இருந்தது. சிலுவையை பார்த்து இனி கடவுளே, நான் எனக்காக நீ ரத்த சிந்தனையரே, அதை நான் வீணாக்க முடியாது இருக்கக்கூடாது. அந்த ரத்தத்தை நான் வந்து வீணாக்கி விடக் கூடாது. எனக்காக நீ கொடுத்தீரே, அதை வந்து வேல்யூ தெரியாம இருக்கிறேன். அது இல்லாத நேரத்தில் அது எப்படி இருக்கணும் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆண்டவரே, என்னை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய எனக்கு நீங்க கொடுத்ததை நாங்கள் வந்து உபயோகப்படுத்துங்களே, எங்களை உபயோகப்படுத்துங்க. அந்த ஞானத்தை கொடுங்க. உங்களுக்கு ஏற்றப்பட்டு நாங்கள் செய்து உங்க சமாதானத்தில் நின்று உங்களுக்கு ஊழிய சொல்ல நாங்கள் மாறணும். எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணுவோமா? எழுந்துங்க.
இருந்த இடத்துல சரி, இதை பார்க்குறவங்களும் சரி, இருக்கிறவங்களும் சரி, கடவுள் ஆசீர்வாதத்தை கட்டளையிடணும், கடவுளுடைய அருமை அவர்கள் புரிஞ்சிருக்கணும். நாங்கள் என்ன நெட்வொர்க்கில் இருக்கோம் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் அறிவராக இருக்கணும். அதை அறிஞ்சு அதனுடைய பலனை தெரிஞ்சு நம்ம இருக்கணும். ஆண்டவரே இயேசுப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே கண்களின் இச்சை, சரீரத்தின் இச்சை, மாம்சம் ஆண்டவரே, ஜீவனுக்கு பெருமை, இது எல்லாம் ஆண்டவரே எங்களை அடக்கி போட்டிருக்கிறது தகப்பனே. இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவர்களுக்கு நாங்கள் பயந்து இருக்கிறோம் ஐயா. எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க. எங்களுடைய நெட்வொர்க் என்ன என்று எங்களை அறியாமலே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. கண் இருந்தும் குருடர்களாக இருக்கிறோம் தகப்பனே. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுப்பா. ஆண்டவரே எங்களுக்காக கல்வார் சிலுவையில் ஐயா ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்காக நீர் எல்லா வேஜஸ் நீர் பே பண்ணியிருக்காப்பனே, அதுக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை நாங்கள் அறிந்தும் அறியாதவர் போல இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உங்களை பற்றி அறிந்தும் அறியாதவர் போல இருக்கிறோம் ஆண்டவரே. இதெல்லாம் தவறு, இதெல்லாம் சரி என்று சொல்லிட்டு நாங்கள் செய்வது எது சரி எது தவறு என்று கூட அறியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா உமது ஆண்டவரே நீர் எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. உமது கிருபையினால் எங்கள் நடத்தினீர் தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அதை விட்டு நாங்கள் விலகி போகாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதனுடைய வல்லமையை நாங்கள் அறியாமல் இருந்து விடக்கூடாது ஆண்டவரே. அதன் மூலம் ஐயா உமக்கு கனிவுற்றலாகும் ஆண்டவரே. உமது சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் எடுத்து உமது நாமத்தின் நிமித்தம் நாங்கள் ஆண்டவரை சாட்சி உடையவர்களாக மாறி ஆண்டவரே உம்மை பற்றி அறியாதவர்களிடம் நாங்கள் ஒரு சாட்சியாக நின்று அவர்களையும் நாங்கள் உமக்கு சுத்தப்படி செய்ய உதவி செய்ய ஆண்டவரே. தகப்பனே எங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு இந்த பார்க்கிறவர்களுக்கு இருப்பவர்களும் யாருக்கும் ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே அதை நீர் அதை எடுத்து போடுங்க. அவர்கள் எடுத்து போடுவதற்கான அந்த அறிவையும் ஞானத்தை நீர் அவர்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. குடும்பம் கஷ்டத்தில் இருக்கிறது, பிரிந்திருக்கிறோம், சண்டை சச்சரவு, தேவைகள், மன வருத்தம், எத்தனையோ கஷ்டங்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவரே அது எங்களால் தான் உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து அதை எடுத்து போடுவதற்கு எங்களுக்கு அந்த அறிவை கொடுங்க, அந்த ஞானத்தை கொடுங்க. உமது கிருபையினால் எங்கள் வல்லமையினால் எங்களை பாதுகாத்துக் கொடுங்க. ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க. உமது நாமத்தை நாங்கள் நிமித்தம் நாங்கள் ஆண்டவரே உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துவதை ஏற்படுத்த வேண்டும் என இயேசுவின் நாமத்தில் நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.